ஹாய் எல்லாருக்கும். வீட்டில் இருக்கிற காயை வச்சு ரொம்ப ஈஸியாக சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசைலாம் டிஃபனாக சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட மிச்சமே இருக்காது. குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி கொடுத்து விட்டிங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10-15 வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கோங்க. 2 பல் பூண்டு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வரமிளகாய் தூள் தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸ்பைசஸ் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் மூடி போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் சேர்க்க தேவையில்ல. தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா மெல்லிஸாக. அதையும் இதோடு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டால் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பீன்ஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் அப்புறம் பீன்ஸ் ரெண்டுத்துலேயும் அந்த காயோட ஸ்மெல் வந்து நமக்கு பச்சையாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது குழந்தைங்களுக்கு. அதனால் ஃபஸ்ட்டே சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் வந்து துருவி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேரட்டு இந்த முட்டைக்கோஸ்லாம் லைட்டாக வந்து க்ரன்ச்சியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. காயில் வந்து சால்ட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ லைட்டாக சால்ட் சேர்த்து இதையும் நல்லா ஹை ஃப்ளேமில் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த கேரட்டு முட்டைக்கோஸ்லாம் நல்லா வந்து பாதி அளவு கூட குக் ஆகிருக்காது. சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து சூடு ஆற வைக்கணும்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண க்ரீன் சட்னி, கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப், இப்போ நம்ம சாட்டே பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து ஒரு பக்கம் மட்டும் நல்லா அந்த க்ரீன் சட்னி வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம சாட்டே பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லா எந்த அளவுக்கு தேவையோ நல்லா வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து இருக்கட்டும். இப்போ இன்னொரு ப்ரெட்டில் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பக்கம் மட்டும் இந்த டொமேட்டோ கெச்சப் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரெண்டும் சேர்த்து அதுக்கு மேலே வந்து வச்சு நல்லா இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி தட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ மீதம் இருக்கிறதையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு ஒன்றே கரெக்டாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். வேணால் வீட் ப்ரெட் வச்சு செஞ்சால் இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் ப்ரெட்டுக்கு பதிலாக சப்பாத்தியில் கூட உள்ள ரோல் மாதிரி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தோசைக்கல் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு பட்டர் அப்படி இல்லைனா ஆயில் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து வச்சு நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இந்த தோசை கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோன்னா அந்த ப்ரெட்டு வந்து ரெண்டும் அப்படியே நல்லா ஒட்டிக்கும். உள்ள அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வச்சதே தெரியாது. இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கும். ஹை ஃப்ளேம் வச்சோன்னா டக்குன்னு கருகி போயிடும். லோ ஃப்ளேமில் பொறுமையாக வச்சு டோஸ்ட் பண்ணி எடுங்க. இதே மாதிரி ரெடி பண்ண மீதியும் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். குழந்தைங்களுக்குலாம் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி கொடுத்து விட்டோன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா?
ப்ரெட்டு மட்டும் வீட் ப்ரெட் வேணால் வச்சோன்னா அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே வந்து அந்த க்ரீன் சட்னி லைட்டாக ஸ்பைஸியாக இருக்கும். வெஜிடபிள்ஸில் ஸ்பைசஸ் கம்மியாக தான் இருக்கும். அந்த டொமேட்டோ கெச்சப் ப்ரெட்டோட ஸ்வீட்னஸ்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி சாண்ட்விச் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். திரும்பவும் கடை பக்கம் போகவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.